திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. கட்சி தேர்தல் முடிஞ்சாச்சு, அடுத்தபடியாக முதலமைச்சர் பெரும்பான்மையை நிரூபிச்சாச்சு. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தரப்பிலிருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டத்தில் அவங்க எது தொடர்பாக ஆலோசிக்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த கூட்டத்தில் அதாவது மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு செயல்படுத்தணும்னு திமுக தலைவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னென்ன திட்டங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க, ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்படுதா, அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டால் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மேலும் என்ன ஆலோசனைகளை வழங்க இருக்காரு, நிலவரம் என்ன? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான மாநில நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர் கூட்டமா இன்றைய கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக பிரதான எதிர்கட்சியா செயல்பட்டு வராங்க. வரக்கூடிய நாட்கள்ல எதிர்கட்சியா என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டம் மூலமாக. அதே மாதிரி தற்போதைய தவேக அரசு திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், முக்கியமான திட்டங்களை தொடரும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் ஏதேனும் தொடராமல் திட்டம் நிறுத்தப்படும் பட்சத்துல போராட்டங்களை குறித்தும் எதிர்கட்சியாக எப்படி செயல்படணும் என்பது குறித்தும் முக்கியமான ஆலோசனையில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இருப்பதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே எங்கெல்லாம் தோல்வியை சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொடுத்திருந்தார். வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் திமுகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பிறகாக திமுகவில் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு திமுக வட்டாரத்திலையும் சொல்றாங்க. அதனால இன்றைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தின் மூலமாக வழங்க இருக்கிறார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.